குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பப்ளிக் அடிச்சிடுவியா? சீட் பெல்ட் அணியாமல் வந்த ஓட்டுநர். வீடியோ எடுத்த டிராபிக் போலீஸ். கோவையில் நடந்த பரபரப்பு சம்பவம். வைரலாகும் வீடியோ. கோவை மாவட்டம் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உத்தரவின் பேரில் பொள்ளாச்சி நகர்ப்புற பகுதிகளில் உள்ள கிழக்கு மேற்கு தாலுகா, மகாலிங்கபுரம், பொள்ளாச்சி நகராட்சி, புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையம், தேர்முட்டி, பல்லடம் ரோடு, காந்திக்கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு ஹெல்மெட், சீட் பெல்ட், குடிபோதையில் வரும் நபர்கள் ஆகியோரை கண்காணித்து வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜனவரி 6ஆம் தேதி பொள்ளாச்சி காந்தி சிலை ஸ்டேட் பேங்க் முன்பு போக்குவரத்து தலைமை காவலர் இளையராஜா வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்போது அவ்வழியாக காரில் வந்த நபர் சீட் பெல்ட் அணியாமல் வந்ததாக தெரிகிறது. அந்த நபரின் காரை அவ்வழியாக வாகன சோதனை செய்து கொண்டிருந்த தலைமை காவலர் இளையராஜா கவனித்து மேலும் அவரிடம் சீட் பெல்ட் அணியாமல் வந்ததற்கு அபராதம் வசூலிக்க முற்பட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாற அதனை தலைமை காவலர் தனது மொபைல் போனில் வீடியோ எடுத்துள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் வாக்குவாதம் செய்யும் சீட் பெல்ட் அணியாமல் காரை ஓட்டி வந்த நபர் பப்ளிக்ல வீடியோ எடுக்கிறியா என வாக்குவாதம் செய்கிறார். அப்போது போக்குவரத்து தலைமை காவலர் இளையராஜாவும் அந்த நபருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. அதனை காரை ஓட்டி வந்த நபரின் மனைவி தடுக்கிறார். அப்போது போக்குவரத்து தலைமை காவலர் இளையராஜா காரை ஓட்டி வந்த நபரை கைகளால் தடுக்க முயன்றபோது வாக்குவாதம் செய்த நபர் தொடர்ந்து பேசும் அந்த நபர், என்ன அடிச்சிடுவியா, நீ அடரா பாக்கலாம், அடிச்சிடுவியா பப்ளிக்க, நீ அடிச்சிடுவியா பப்ளிக்க என கத்தி கூச்சல் எடுக்கிறார். அங்கு வைக்கப்பட்டிருந்த செல்போன் கேமராவில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து கொண்ட காரை ஓட்டி வந்த நபரின் மனைவி வாக்குவாதம் செய்யும் கணவரை தடுக்கிறார். மேலும் தொடர்ந்து பேசும் அந்த நபர், அவங்கெல்லாம் வராங்க, அதை கேட்க வக்கில்ல, இதை வீடியோ எடுக்கிற என மீண்டும் மீண்டும் போக்குவரத்து தலைமை காவலர் இளையராஜாவை ஒருமையில் பேசுகிறார். இதையடுத்து சத்தம் கேட்டு கூட்டம் கூட பொள்ளாச்சி காந்தி சிலை ஸ்டேட் பேங்க் முன்பு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. உடனே அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து தலைமை காவலர் இளையராஜா போக்குவரத்தை சரி செய்யும் காட்சிகளும் வீடியோவில் பதிவாகி இருந்தது. இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட முழுமையான காரணம் குறித்து உறுதியான தகவல் ஏதும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து இந்த வீடியோவிற்கு சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துகள் வெளியாகி வருகிறது. இந்த சம்பவம் கோவை மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பப்ளிக்ல வீடியோ எடுக்கிறீங்களா? என்ன அடிச்சீங்க? அடா நீ அடா பாக்க அடிச்சீங்க பப்ளிக்க பப்ளிக் அடிச்சீங்க. பக்கத்துல ஒரு கூட அத கேக்கு பாத்து வீடியோ எடுக்கிறீங்களா? சொன்னா யார் பக்கத்துல கேக்கு பாக்க ரெண்டு பேர் போட்டு இழுத்து பாக்கல பத்தியா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.